ரைட். ஒளியியல் பார்க்குறோம். ஒளிங்கிறது என்னது? ஆற்றல். இது ஒரு மின்காந்த அலை. நிறையா இருக்குது மின்காந்த அலை. இது கண்ணுக்கு தெரியக்கூடிய மின்காந்த அலை. ஏன் சார் மின்காந்த அலைன்னு பேர் வச்சுருக்காங்கனாக்கா, இந்த ஆற்றலெல்லாம் ஒரு மெஷினில் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அலை அலையாக தான் ரெக்கார்ட் ஆகும். அலைனா என்னது? மேலே போயிட்டு கீழே வரும், மேலே போயிட்டு கீழே வரும். அந்த அலையோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, மின்சாரம் காந்தம் ரெண்டோட கேரக்டரும் ஒத்து போகுது. காந்தமும் மின்சாரமும் உருவாக்குறது யார்? எலக்ட்ரான்ஸ் தான். அந்த மாதிரி. ஸோ அதோட கேரக்டர் ஒத்து போகிறதுனால தான் இதுங்களை வந்துட்டு மின்காந்த அலை அப்படிம்பாங்க. இது கண்ணுக்கு தெரிஞ்ச மின்காந்த அலை ஒளி. கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அலை நிறையா இருக்குது, ஃபுல்லாக பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம லைஃப்பில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னென்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அலை, ஒரு அலைனாக்கா அதோட கேரக்டர் தெரிஞ்சுக்குவோம். வேவுக்கு ஒரு சில கேரக்டர் இருக்குது, அது தெரிஞ்சுக்குவோம். இப்படிதானே வரும் வேவு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கேயா இருந்தாலும் வேவ்னாவே அதான் கேரக்டர். இதில் மையம் அது. ஏதோ ஒன்று இப்படி ட்ராவல் ஆகுது. இப்போது ஒளியே வச்சுக்கோ, லைட்டு அது இந்த பக்கம் ட்ராவல் ஆகுது அப்படின்னா நமக்கு இப்படி தான் ரெக்கார்ட் ஆகும். எதில்? அந்த மெஷினில். இசிஜி மெஷின் அதெல்லாம் பார்க்குறீங்களா, இப்படி தானே ரெக்கார்ட் ஆகும். பார்க்காட்டி சினிமாவிலையாவது பார்த்துருப்போம், இப்படி தான் ரெக்கார்ட் ஆகும். ஆற்றல், இது வந்து ஆற்றல் செல்லக்கூடிய திசை. ஆற்றல் செல்லக்கூடிய திசை என்ன ஆகும்? அலை எப்படி ரெக்கார்ட் ஆகும். இதில் ஒரு அலை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு அலை, ஒன் வேவ். ஒரு அலை அல்லது அலைவு எப்படி ஆனாலும் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்குல்ல மேலே, இது மையம். மையத்துலேருந்து மேலே எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகுதோ அதுக்கு பேர் வந்துட்டு முகடு அப்படிம்பாங்க. ட்ரக்கு இங்கிலீஷில். சாரி, க்ரஸ்ட்டு. ட்ரக்கு இல்லை, க்ரஸ்ட்டு. முகடும்பாங்க. மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குல்ல இந்த மையத்துலேருந்து, மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ மேலே, அதுக்கு பேர் முகடு, இங்கிலீஷில் க்ரஸ்ட்டு. இதெல்லாம் வார்த்தை பேர். இந்த பேரை வச்சு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நம்ம புரிஞ்சிக்கணும். சரியா? இதெல்லாம் கான்செப்ட் இல்லை, சும்மா ஒரு விஷயம். அதேமாதிரி இந்த மையப்புள்ளியிலேருந்து கீழே லீஸ்ட்டாக போகுதில்ல, எவ்வளோ தூரம் லீஸ்ட்டு போகுதோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் அகடு. ட்ரக்கு, இதான் ட்ரக்கு. ஓகேவா? சரி. இதில் மையப்புள்ளியிலேருந்து இந்த அகடோட லென்த்து அல்லது மையப்புள்ளியிலேருந்து முகடோட லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து வீச்சு அப்படிம்பாங்க. ஆம்ப்ளிடியூடு, வீச்சு, ஆம்ப்ளிடியூட். சவுண்டுலேயும் இதே தான் வரும். சரியா? புரிஞ்சுக்கோங்க. வீச்சு பேர் தான் வச்சுட்டு வரோம், நம்ம அங்கே என்ன நடக்குதுன்னெலாம் பார்க்கல. ரைட். அப்போது இதுதான் மையம். மையத்திலேருந்து மேக்ஸிமம் மேலே எவ்வளோ தூரம் போகுதோ முகடு, மேக்ஸிமம் எவ்வளோ கீழே போகுதோ அகடு. மையத்திலேருந்து முகடோட லென்த்து அல்லது மையத்திலேருந்து முகடோட லென்த்து அல்லது மையத்திலேருந்து அகடோட லென்த்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? ஆம்ப்ளிடியூட், வீச்சு. ஓகேவா? அடுத்தது அலை. ஒரு அலை ஒன்று என்ன சார்? ஒரு அலைனா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே போகுது, திரும்ப கீழே போகுது,
திரும்ப அதே இடத்துக்கு வந்துருச்சு, மேலே முகடுக்கு. சரியா? இதுதான் ஒரு அலை. எங்கே ஸ்டார்ட் ஆணுச்சோ அதே இடத்துக்கு வந்துருச்சு. புரியுதா? அதே அல்லது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கீழே இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. இதுதான் ஒரு அலை. ஒரு அலையோட இது எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் அலை நீளம், வேவ் லென்த். புரியுதா? ஒரு அலை எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பேர் தானே அது வேவ் லென்த். இதோட அலகு, வேவ் லென்த்தோட அலகு என்னவா இருக்கும்? மீட்டர். நீளம் தானே இது, அதோட எஸ்ஐ அலகு மீட்டர் தான். அலை நீளத்தின் எஸ்ஐ அலகு எவ்வளவு? மீட்டர். அடுத்து அலைவு காலம். டைம் பீரியட். ஒரு பாயிண்ட்டை, ஒரு அலை கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, அதுக்கு பேர் என்னது? டைம் பீரியட். இந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகிறதுக்கு, ஒரு அலை கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சின்னு பார்த்தா தானே அது டைம் பீரியட். அவ்வளோதான், பேர் வச்சாச்சு எல்லாம். ஓகேவா? அலை நீளம் புரிஞ்சிருச்சா? அடுத்தது ஃப்ரீக்குவென்சி, அதிர்வெண். அதிர்வெண் என்ன சார்? இந்த பாயிண்ட்டை ஒரு செகண்டில் எத்தனை வேவ் கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அந்த வேவோட அதிர்வெண். முக்கியமான கேரக்டரு. இந்த பாயிண்ட்டை ஒரு செகண்டில் எத்தனை வேவ் கிராஸ் ஆகுது இப்படிங்கிறதுக்குள்ளே, அதுக்கு பேர் தானே அது அதிர்வெண். அதிர்வெண்ணுடைய எஸ்ஐ யூனிட்டு ஹெட்ஸ். என்னது? ஹெட்ஸ். அதிர்வெண்ணுன்ற வார்த்தையை முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோமா? எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்பா. மூலக்கூறுகள் அதிர்வெண் பார்த்தோமா? அதிர்வு தான் பார்த்துருப்போம். அதிர்வெண் எங்கேயாவது பார்த்தோம்? ஹெட்ஸ் பார்த்தோமா? அங்கே பார்த்துருப்போம். எத்தனை ஹெட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி? 50 ஹெட்ஸ். அப்படின்னா புரியுதா? அது என்ன கரண்ட்டு? ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் என்னன்னு பார்த்தோம்? ஒரு எலக்ட்ரான் முன்னாடி போயிட்டு ரிட்டர்ன் இங்கே வந்துட்டு, பின்னாடி போயிட்டு ரிட்டர்ன் இங்கே வந்துடும். இதுதான் ஒரு அதிர்வு. இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும் இங்கே. அதுதான் ஒரு அதிர்வு. இப்படி 50 ஹெட்ஸ்னால் என்னென்னு புரியுதா? இங்கே பாருங்கள், ஒரு செகண்டில் எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் அதே இடத்துக்கு வந்துடுச்சு. மையப்புள்ளி இருக்கணும். மையப்புள்ளியிலேருந்து முன்னாடி போகுது, பின்னாடி வருது, மையப்புள்ளிக்கே வந்துடுச்சு. திரும்ப பின்னாடி போகுது, திரும்ப முன்னாடி வந்துடுச்சு மையப்புள்ளிக்கு. இதுதான் ஒரு அதிர்வு. இப்போ பாருங்கள், இது அப்படியே இந்த மாதிரி அலையில் நாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதான் மையப்புள்ளி. எலக்ட்ரான் முன்னாடி போகுது, திரும்ப அங்கேயே வந்துடுச்சு, திரும்ப பின்னாடி போகுது, திரும்ப அங்கேயே வந்துடுச்சு. அதான் அப்படி ரெக்கார்ட் ஆகும். புரியுதா? இப்படி ரெக்கார்ட் ஆகும். கற்பனை பண்ண முடியுதா? பரமேஸ்வரன் நேற்று வரல? டெஸ்ட் எழுதுனீங்களா? எழுதலையா? ஏன் வீட்டில் தானே எழுதுங்க, எழுத வேண்டியது தானே? புரியுதானே மேடம்? புரியுதா? இங்கே போகிறது இங்கே ரெக்கார்ட் ஆகும். அப்படி திரும்ப ரிட்டன் வர்றது இங்கே வச்சுக்கோம். முன்னாடி போகிறது இப்படி ரெக்கார்ட் ஆகும், திரும்ப ரிட்டன் வர்றது இங்கே ரெக்கார்ட் ஆகும்,
திரும்ப பின்னாடி போகுது இங்கே, திரும்ப முன்னாடி வருது இங்கே. ஓகேவா? அதான் 50 ஹெர்ட்ஸு. ஒரு ஹெர்ட்ஸ்னால் எவ்வளவு? இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ரிட்டன் வந்துட்டு திரும்ப இங்கே போயிட்டு இங்கே வந்துடுச்சு. இது ஒரு ஹெர்ட்ஸு. எவ்வளோ நேரத்தில் நடக்கணும்? ஒரு செகண்டுக்குள்ளே. அப்போ 50 ஹெர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் 50 தடவை அந்த எது அதிரும்? அந்த எலக்ட்ரான் அதிரும். புரியுதா? ரைட். அது எலக்ட்ரான், பருப்பொருள். அதுக்கிட்ட உள்ள இயக்க ஆற்றல் இப்படி ரெக்கார்ட் ஆகுது. இது பருப்பொருள் கிடையாது, மின்காந்த அலை பருப்பொருள் கிடையாது. இது மின்காந்த அலை. சொன்னனே ஹை ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடிய யூவி ரேஸ் பார்த்தோமா? அந்த வார்த்தை யூஸ் பண்ணா சூரியன்லேருந்து வரக்கூடியது என்னது? யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர். அதுக்கு ஃப்ரீக்குவென்சி அதிகம். ஸோ வளிமண்டலம் அதை பிடிக்காது. ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். அது நேரம் அங்கே வந்துடும், தரையில் வந்து மோதும். தரை ஓப்பாக், ஒளி கடத்தாது. தரை அந்த லைட்டை தடுத்துருச்சு. தடுத்தவொடனே லைட் என்ன மாறிடும்? ஹீட்டாக மாறும். வெரி சிம்பிள். அப்படி தான் சிம்பிளாக யோசிக்கணும் தமிழ் செல்வன். இப்போ இதுதான் சயின்ஸ், உண்மையான அறிவு. சயின்ஸு கிடையாது. சயின்ஸ்னால் பெரிய அப்பா டகர்லாம் இல்லை, நம்மளை சுற்றியில் நடக்கிறது. தடுத்துருச்சு, தரை ஹீட் ஆகும். அப்புறம் தரை என்ன பண்ணும்? அதை ரிட்டன் வெளியில் அனுப்பும். தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தோமா? வெப்பம் அடைஞ்ச ஒரு பொருள் தானாக என்ன பண்ணும்? வெப்பத்தை வெளியில் அனுப்பும். வெப்பம் ஒரே இடத்துல இருக்காது, ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். ஹீட்டான அந்த தரை வெப்பத்தை தானாக வெளியில் அனுப்பும். அது லோ ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட், அகச்சிவப்பு கதிர். அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சால் சிவப்பு கதிர் ஆயிரும். அது லோ ஃப்ரீக்குவென்சி. சரியா? ரைட், ஓகே. இப்போ கவனிங்க, அவ்வளோதாங்க. அப்போ ஃப்ரீக்குவென்சின்னா என்ன? ஒரு செகண்டில் ஒரு பாயிண்ட்டை எத்தனை அலை கிராஸ் ஆகுது, அதான் ஃப்ரீக்குவென்சி, அதிர்வெண். அலை நீளம்னா என்ன? ஒரு வேவோட நீளம் எவ்வளோ இருக்குது, அதான் அலை நீளம். சரியா? சரி, கவனிங்க. இப்போ பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு அலை நீளம் எப்படி இருக்குது? லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர வர அலை நீளம் என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? இப்போ இந்த அலை எடுத்துக்கோங்க. இது ஒரு அலை, லென்த் இவ்வளோ இருக்குது. அடுத்து இங்கே ஒரு அலை இருக்குது, லென்த் இவ்வளோ இருக்குது. சரியா? ஒரு செகண்டில் எந்த அலை அதிகமாக கிராஸ் ஆகும்? இது எல்லாத்தோட வேகமும் ஒன்று தான். மின்காந்த அலையினுடைய வேகமே எல்லாமே ஒன்று தான். அப்போ எவ்வளோ இருக்குது வேகம்? வேகம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆ, சேமாக இருக்குன்ட்டு அப்போ எவ்வளவுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்கள். அவ்வளோதான். ஏன் அந்த லைட்டுக்கு விசிபிள் ரேஸிங்கு தான் இருக்குது, கண்ணுக்கு புலனாகக்கூடியது. அதோட வேகம் எவ்வளவு? 3,00,000 km/s. அப்போ இவங்க எல்லாத்தோட வேகமும் எவ்வளவு? பட் ஏன் சார் இத்தனை பேர் ஏன் சார் வேரி ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய அலை நீளமும் அதிர்வெண்ணும் வேரி ஆகுது. ஸோ கேரக்டர் மாறுது. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அலைக்கு வந்து பாருங்கள், வேவ் லென்த் அதிகம். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போனால் அது வேவ் லென்த்து குறைஞ்சிட்டே போகுது. சரி, இப்போ இந்த வேவ் எடுத்துக்கோங்க. இது ஒரு செகண்டில் 10 வேவ் கிராஸ் ஆகுது இந்த பாயிண்ட் அப்படின்னா, இந்த அலை எத்தனை அலை கிராஸ் ஆகும்? 7. அதோட அதிகமாக கிராஸ் ஆகும். ஆமாவா? ஸ்பீடு ஒன்று தான், பட் வேவ் லென்த், வேவ் தான் கிராஸ் ஆகுது பார்க்கணும். இது வேவோட லென்த் இது அதிகம், இதோட கம்மி. இது ஒரு வேவ் கிராஸ் ஆகுதுன்னா இதாவது இத்தனை 3 வேவ் கிராஸ் ஆகிரும். சரியா? இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போக போக வேவ் லென்த் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும்? அதிகமாகிட்டே போகும். ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க,
ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் அதில் எனர்ஜி அதிகமாக இருக்கும். எனர்ஜினா என்னது? ஹீட்டு. எனர்ஜி எல்லாத்துக்கும் தாய் யார்? ஹீட்டு. எந்த எனர்ஜியை பிடிச்சாலும் அங்கே ஹீட்டு கிடச்சிரும். இப்போ லைட் எனர்ஜியை பிடிக்கிறா ஹீட்டு கிடைக்குதா? அதான் மேட்ரு. இப்போ இதில் ஒரு மின்காந்த இதெல்லாம் ஏகப்பட்ட மின்காந்தம். எத்தனை மின்காந்த அலை இருக்குது பாருங்கள். ரேடியோ வேவ், இத்தனை மின்காந்த அலை இருக்குது. எல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். இந்த மின்காந்த அலைகள் தான் நம்மளுடைய லைஃபே வேகப்படுத்தியிருக்கு. இதை கண்டுபிடிச்சானுங்க, இயற்கையில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நம்மளே செயற்கையாக உற்பத்தி பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து, ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து, வீட்டில் அடுப்பு எரிகிறதுலேருந்து, சரியா, எக்ஸ்ரே எடுக்கிறதுலேருந்து எல்லாமே எங்கேருந்து? இயற்கையில் உள்ள அதை கண்டுபிடிச்சோம். அதோட கேரக்டரை பிடிச்சிக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னது ரிமோட் கண்ட்ரோலில் நம்ம மின்காந்த அலை பயன்படுத்துகிறோமா? ஆமாம். அந்த போனீங்கன்னா அந்த டோஸ்டரு, இந்த மைக்ரோ ஓவன்லாம் இருக்குமே, அதில் மின்காந்த அலை பயன்படுத்துகிறோமா? ஆமாம். நம்ம கண்ணுக்கு தெரியல ரைட்டு கீட்டு எல்லாமே மின்காந்த அலை தான். டெலிஃபோன் இப்போ ஆன்லைனில் பார்க்குறீங்களே, எங்கேயோ இருந்து மின்காந்த அலையா? மின்காந்த அலை தான் பயன்படுத்துகிறோம். செல்ஃபோன் மின்காந்த அலை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எங்கள் தலைவர் அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, எங்கள் தலைவர் இந்த பிராண்டு கண்ணாடி போட்டிருக்காரு, எங்கள் தலைவி இந்த பிராண்டு என்னது இது காஜலா ஐப்ரோ, இன்னொன்று காஜல்னா கண்ணுக்கு போடுறதா? எங்கள் தலைவி இந்த கலர் காஜல் போட்டிருக்காங்க. அந்த லெவலில் தான் நம்மளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ எந்த முடிவும் நம்ம சுய புத்தியிலேருந்து எடுக்க மாட்டோம். புத்தர் மகாவீரர் சொன்ன மாதிரி அடுத்தவன் சொல்லுவான் 10 பேர் செம்பலியாட்டு கூட்டம். செம்பலியாட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டே மேய்ஞ்சிக்கிட்டே போவோம். திடீர்னு ஒரு செம்பலியாடு என்ன பண்ணால் அதுக்கு மூடு மாதிரி மாக்குன்னு தவும். அதை பார்த்தோன்னே எல்லாம் அது எதுக்குன்னே தெரியாது. அது தவணுன்னு எல்லோரும் அது பின்னாடி தவிக்கிட்டே ஓடும், கிடு கிடு கிடு. அந்த மாதிரி தான் நம்மளை உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம தானே போனோம்னா அந்த கடையில் கூட்டமாக இருக்குடா, அங்கே போ, நல்லா இருக்கா போ, அங்கே தின்னு. கூட்டம் இருக்கிற கடையில் தானே பூதுவோம். நம்மளாக போய் சாப்பிட்டு பார்த்து முடியவே பண்ண மாட்டோம். என் தலைவன் சொல்லிட்டான்டா, எங்கள் அப்பா சொல்லிட்டாருப்பா, சின்ன வயசுலேருந்து மறைமுகமாக சொல்லியே வளர்த்துருப்பார். அதுலேருந்து வெளியில் வரமாட்டோம். அது நல்லதாக கெட்டதாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் தானே நமக்கு. அது மாதிரி இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. இங்கே பாருங்க, இந்த விசிபிள் ரேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். 0.5 × 10⁻⁻6. இது என்ன வேவ் லென்த் தான் போட்டிருக்கான்னு நான். ஆமாம், இந்த வேவ் லென்த் இருக்கிறது. அந்த வேவ் லென்த்னா ஃப்ரீக்குவென்சி சம்திங் இருக்கும். 10⁻15 இருக்கும். ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ போட்டிருக்கான்? ஆமாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணாங்கன்னா சும்மா லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடியது லைட்டு மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதோட ஃப்ரீக்குவென்சி கம்மியாக, இது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர வர எப்படி இருக்கும்? ஃப்ரீக்குவென்சி அதிகமாகிட்டே போகும். அப்போ இந்த ஃப்ரீக்குவென்சியோட கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடிய மின்காந்த அலை எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம உடம்புல பூந்து போயிட்டுருக்கும். சரியா? அதேமாதிரி அதுக்கு அதிகமாக ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடிய மின்காந்த அலையும் நமக்கு தெரியாது. இந்த விசிபிள் ரேஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? விப்ஜிஆர். எப்படி எழுத சொன்னேன்? தலைகீழ எழுதணும் விப்ஜிஆரை. விப்ஜிஆர். போன கிளாஸில் பார்த்தோமா? எழுதணும். ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு, ப்ளூ, இண்டிகோ, வைலட். எல்லோ விட்டனா? எல்லோ. இதில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர என்ன ஆகும்? வேவ் லென்த்து குறைஞ்சிட்டே வரும். வேவ் லென்த்து குறைஞ்சின்னா என்ன அதிகமாகும்?
ஃப்ரீக்குவென்சி அதிகமாகும். அன்றைக்கி ஒரு கொஷின் 6th பார்த்தோமா, 7th என்னது, ஏன் வந்துட்டு டேஞ்சர் லைட்லலாம் ரெட் யூஸ் பண்ணுறாங்க? இதுதான் காரணம். ரெட் வந்து வேவ் லென்த் அதிகம். அந்த லைட் எதில் பூந்து வரணும்? வளிமண்டலத்தில் பூந்து வரணும். வளிமண்டலம்னா என்னது? சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். அது என்ன ஆகாது, ஒரே இடத்துல நிற்காதபடி அதிரும். அப்போ அதிரும் பொழுது என்ன பண்ணும்? அந்த பெரிய பெரிய வேவ் லென்த்னால அதை உடைக்க முடியாது. அதே இண்டிகோ, வைலட்டு, ப்ளூலாம் இருந்தது அப்படின்னாக்க க்ரீன் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு வேவ் லென்த் கம்மி. அப்போ ஈஸியாக என்ன பண்ணுவோம், அது லைட் எரியுதா இல்லையான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எல்லோவே பாருங்களேன், டேஞ்சர் லைட்டில் நடுவில் எல்லோ இருக்கும். க்ரீனு, எல்லோ, ரெட்டு. க்ரீனும் எல்லோவும் எரியுதான்னு கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. பக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிடலாம், தூரத்தில் ரயில்வே ட்ராக்லலாம் போட்டிருப்பாங்க, தெரியாது. அது ரெட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எரியுது அப்படின்னு சொல்ல முடியும். வேவ் லென்த் அதிகம். வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறனால என்ன பண்ண முடியாது, அந்த வளிமண்டலம் அதை ஸ்கேட்டர் பண்ண முடியாது. சரியா? எங்கே விஷ்ணு எங்கே ஸ்கேட்டர் பண்ண முடியாது. அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். இதுக்கு கீழே வந்துட்டிங்க அப்படின்னா இன்ஃப்ரா ரெட். இன்ஃப்ரானா குறைஞ்சதுன்னு அர்த்தம். ஃப்ரீக்குவென்சி கம்மி. இதோட ரெட்டோட ஃப்ரீக்குவென்சி இது கம்மி, பட் வேவ் லென்த் அதிகம். அதனால தான் இதுக்கு பேர் இன்ஃப்ரா ரெட். இதுவும் நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. சிசிடிவி கேமராலாம் போட்டிருக்காங்களா, நைட்டில் எரியும் பாருங்கள். அந்த பல்பில் மட்டும்தான் ரெட்டு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அந்த லைட்டு உங்கள் மேலெல்லாம் வந்து படுவோம், தெரியாது எனக்கு. ரிமோட் கண்ட்ரோல் இருக்கா, பல்ப் இருக்கா ரிமோட் கண்ட்ரோலில்? இதெல்லாம் இப்போ வந்துட்டு இதில் ஒர்க் ஆகுது. பழைய ரிமோட் கண்ட்ரோலில் பல்ப் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அமுக்குனிங்கன்னா அந்த இன்ஃப்ராரெட் தான் போய் அதை ஒர்க் பண்ண வைக்கும். அந்த இன்ஃப்ராரெட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதேமாரி பூமி வெப்பம் அடைஞ்சு வெப்பத்தை வெளியிடும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்? இன்ஃப்ராரெட். இது கேட்பாங்க, சோலார் ரேடியேஷன் என்ன கதிர்வீச்சுன்னு கேட்பாங்க. கதை மாதிரி கேட்டுக்கங்க, படிக்காதீங்க, தயவு செஞ்சு கேள்வியை படிக்காதீங்க. நீங்கள் புரிஞ்சு வச்ச கதையை வச்சு அங்கே ஆன்சர் போடுங்க. ஐயோ இந்த கேள்வி நான் பார்க்கல அப்படின்னு பார்க்காதீங்க. கோடிக்கணக்கான கேள்வி கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். கதையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ விஷயம். அது மாதிரி இன்ஃப்ராரெட் தெரியாது. எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து அந்த இன்ஃப்ராரெட். அதுக்கு இன்னும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போங்க, வேவ் லென்த் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும்? குறையும். சரியா? மைக்ரோவேவ். இந்த மைக்ரோ ஓவன் இருக்குல்ல, காஃபி பாரில் அங்கெல்லாம் பப்ஸு சூடு பண்ணுறான்ல, அது மைக்ரோவேவ். அது எரியாது அடுப்புலாம். நீங்கள் கையை உள்ளே விட்டாலும் ஒன்றும் ஆகாது. அவன் ஒரு தட்டில் வச்சு பப்ஸை சுட்டு கொடுப்பான், தட்டு சுடாது. ஆமாவா? தெரியலையா? பேப்பர் பிளேட் வாங்கி சாப்பிட்டது இல்லையா? பப்ஸு சூடு பண்ணி கீழே போங்க, அந்த காஃபி பாரில் இருக்கும், பப்ஸு ஒன்று சூடு பண்ணி குடியான்னு வாங்கி சாப்பிடுங்க. பிளேட்டு ஒன்றும் ஆகாது. பேப்பர் வச்சுருப்பா, பேப்பரும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இந்த மைக்ரோவேவை H2O மாலிக்யூல் இருக்குல்ல, அதான் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணால் என்ன ஆயிரும்? ஹீட்டாக மாறிடும். எனர்ஜியை பிடிக்கிறீங்க, ஹீட்டாக மாறிடும். எடுத்துகிட்டு அது ஹீட் ஆகும். அதனால தான் பாருங்கள், மேலே பப்ஸில் கூட அந்த என்னது அது மைதா மாவு, அது சூடாகாது, லைட்டாக தான் சூடாக இருக்கும். உள்ள முட்டை காயெலாம் இருக்கும், பயங்கர சூடாக இருக்கும். ஏன்னா அதில் H2O மாலிக்யூல் அதிகம். அப்படி தான் அது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டியோட ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி பண்ணுறது அந்த கெட்டில், வாட்டர் ஹீட்ரு, அதெல்லாம் அது வேறு. மைக்ரோ ஓவன் அப்படின்னா மைக்ரோ யூஸ் பண்ணுறதுனால தான் அதுக்கு பேர் மைக்ரோ ஓவன். புரியுதா? அடுத்தது அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. என்னென்னா வேவ் லென்த்து இன்னும் அதிகமாகும், ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும்? குறையும். அப்போ எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம கம்யூனிகேஷனுக்கெலாம் பயன்படுத்துகிறோம்.
புரியுதா? செல்ஃபோன் டவர்லேருந்து வருதுல்ல, அது இந்த ரேடியோ வேவ் தான், டவர்லேருந்து வரும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், ஒளி, லைட் இருக்குல்ல, எல்லாத்தையும் என்னவா மாறிடும், அது ரேடியோ வேவாக மாற்றி தான் அது அனுப்பும். அந்த ரேடியோ வேவை யார் பிடிச்சிக்குவா? நம்ம செல்ஃபோன் பிடிக்கும். பிடிச்சி என்ன பண்ணும், அதை திரும்ப அந்த ரேடியோ வேவை ஆற்றல் யாருக்கு வலிக்கவே முடியாது. ஒரு வகையான ஆற்றல், இன்னொரு இது ஆற்றல் தான். ரேடியோ வேவை பிடிச்சி சவுண்டாக மாற்றிக்கும், லைட்டாக மாற்றிக்கும். அதேமாதிரி அங்கேருந்து பேசுகிறால இன்னொருத்தன் செல்ஃபோனில், அவன் செல்ஃபோன் என்ன பண்ணும், செல்ஃபோனில் இருக்கக்கூடிய லைட்டை, நான் பேசக்கூடிய சவுண்டை எல்லாத்தையும் என்னவா மாற்றிடும், ரேடியோ வேவை மாற்றி அனுப்பும், டவருக்கு போகும். ரேடியோ வேவோட ஸ்பீடு எவ்வளவு? 3,00,000 km/s. அங்கே போயிட்டு இங்கே வந்துடும். அதுவும் டேரெக்டாக வராது. இங்கேருந்து நம்ம பேசுகிறது, நம்ம 2 பேர் பக்கத்தில் செல்ஃபோன் வச்சுருக்கோம், டேரெக்டாக உங்களுக்கு வராது. நான் பேசுகிறது டவருக்கு போகும். டவர் அதை ரிசீவ் பண்ணி சேட்டலைட்டுக்கு அனுப்பும். சேட்டலைட் 30,000 km ஹைட்டில் இருக்குது. அங்கேருந்து அந்த சேட்டலைட் என்ன பண்ணும், அதை பிடிச்சி பூமி முழுவதும் அனுப்பும். சரிங்களா? எந்த சேட்டலைட்டு கூட உங்கள் ஃபோன் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த சேட்டலைட்டு மட்டும் பிடிச்சி உங்களோட கனெக்ட் பண்ணிடும். அப்போ நம்ம பேசுகிறது எங்கேருந்து எங்கே வரும், இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு போகும், இங்கேருந்து டவருக்கு போகும், டவர் டு சேட்டலைட், சேட்டலைட்டு உங்கள் டவரு, உங்கள் டவர்லேருந்து உங்களுக்கு. அப்போ நீங்கள் பேசுகிற டேட்டா கிட்டாலாம் எங்கே ரெக்கார்ட் ஆகும், டவரில் ரெக்கார்ட் ஆகும், சேட்டலைட்டில் ரெக்கார்ட் ஆகும், இன்னொரு டவரில் ரெக்கார்ட் ஆகும். அதனால தான் நம்ம வந்துட்டு சுதந்திரமான உலகத்தில் வாழலைன்னு நிறைய பேர் பேசுவானுங்க, யூடியூப்பில், அந்த டியூப்பில், இந்த டியூப்லாம். உங்களோட ரெக்கார்ட்லாம் எடுத்துடலாம். புரியுதுங்களா? இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இதெல்லாம் தெரியாதனால தான் போய் மாட்டிக்கிறது எங்கேயாவது. இந்த பேசிக் தெரிஞ்சால் போதும். அல்லது அந்த சேனலில் அந்த எக்ஸ்பர்ட் உட்காந்து பேசுகிறான்ல, அவன் பேசுகிறதாவது புரியணுன்னாலும் நமக்கு என்ன வேணும், இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லை, சிவிக்ஸ்லேருந்து, எக்கனாமிக்ஸ்லேருந்து எல்லாம் ஏதாவது ஒரு கதை விடுவானுங்க, நம்பிக்கிட்டு ஆமாடா நம்மளால் சொல்லலாம், இதாண்டா உண்மையாக இருக்கணும், போய் சொல்லிகிட்டு இருப்பான், முன்னாடி போயிடுவீங்க. சரியா? ஆமாம். அப்போ அதுக்கு வேணும், இதான் ரேடியோ வேவ். டிவி கம்யூனிகேஷனு, சேட்டலைட் கம்யூனிகேஷனு, மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷனு, சரியா, சோசியல் மீடியா, லொசுக்கு, இன்டர்நெட் எல்லாமே என்ன வேவ் பயன்படுத்துகிறாங்க, ரேடியோ வேவ். இருக்கிறதுலே வேவ் லென்த் தான் அதிகம். அப்படியே ரைட் சைடு வரும் மைக்ரோவேவ், அதோட வேவ் லென்த் கம்மி, ஃப்ரீக்குவென்சி அதிகமாகும். அடுத்தது இன்ஃப்ராரெட்டு, அதோட வேவ் லென்த் கம்மி, ஃப்ரீக்குவென்சி அதிகமாகுது. அப்புறம் விசிபிள் ரேஸ், ரெட்டு, விப்ஜிஆரை தலையில் எழுதுங்க, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட். புரியுதா? வயலட் இருக்கிறதுல ஃப்ரீக்குவென்சி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அந்த லைட் கலர் எல்லாம் பாருங்கள், இந்த பக்கம் தான் இருக்கும், ப்ளூ, இதெல்லாம் லைட் கலர். அப்போ லைட் கலர் ஷேட் போட்டால் என்ன ஆகும், வெள்ளை கலர் லைட் வந்து படுது, டார்க் கலர்லாம் கூட அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் அது வேவ் லென்த் அதிகம், எனர்ஜி கம்மி. எதை வெளியிட்டுரும், லைட் கலரை, அதிக ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடிய லைட் கலரை வெளியில் அனுப்பிடும். அப்போ நம்ம உடம்பு என்ன ஆகாது, அதிகமாக ஹீட் ஆகாது. அதனால தான் அது இல்லாமல் நம்ம டோட்டலாக எல்லா லைட்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிடணும். அதுக்கு தான் வெள்ளை கலர் ட்ரெஸ் போடணும். கருப்பு போட்டோம்னா என்ன அர்த்தம், எல்லா ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கி உடம்பு சீக்கிரம் ஹீட் ஆகிரும். நீங்கள் வேணால் பாருங்கள், கருப்பு ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு தெரியுங்க வெளியில், கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகிடுவீங்க. நம்ம ஊரில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நல்லாயிருக்கும், குளிர் பிரதேசம். நம்ம ஊரில் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு சுற்றுங்க பார்ப்போம், செம்ம டயர்டாயிரும் சீக்கிரம், தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், அது எல்லா லைட்டையும் பிடிச்சிக்கிச்சின்னு அர்த்தம். வெள்ளை கலர் யூஸ் பண்ணால் எல்லா லைட்டையும் எமிட் பண்ணிடுச்சு. அதனால தான் வெள்ளை கலர் ட்ரெஸ் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறது. அரசியல்வாதி ட்ரெஸ் ஆக்கிட்டாங்க அதை கடைசியில், முட்டா பயிலுங்க. கலெக்டரு,
இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூமுட்டைங்க, கோட் சூட்டு போட்டு டையை கட்டிக்கிட்டு கேட்டால் அஃபீஷியல் ட்ரெஸ்ஸுன்றானுங்க. அவன் உண்மையான அறிவாளியாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒயிட் அண்ட் ஒயிட் அட்லீஸ்ட் பேண்ட்டே போட்டு தொலை, அதான் இப்போ ஈஸியாக இருக்குது. லுங்கி சாரி வேஷ்டி கூட கட்ட வேணாம். அறிவாளியான கலெக்டராக இருந்தானா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவான். சார் அப்போ நீங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாமே சார். நான் சாதாரண மனுஷன், நான் போட்டால் மதிக்க மாட்டானுங்க. கலெக்டர் போட்டாக்கா அதை யோசிப்பான் 4 பேர். நான் அந்த போஸ்ட்டுக்கு போயிருந்தேன்னா அதெல்லாம் தான் பண்ணியிருப்பேன். சரியா? இப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா என்ன ஆன்லைன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு இங்கே கிளாஸ்லேயே சேர்றீங்க, எல்லாம் சேர மாட்டேங்கிறீங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, வந்தோன்னே எதுக்கு ஒரு சில இடத்துல போய் கூட்டம் குமியுது, அவன் ஏசி கீசி சோஃபாலாம் போட்டு வச்சு பயங்கர காட்டுறான். அங்கே மண்டையில் ஒன்றும் ஏறாது, அது வேறு. அங்கே படிக்கிறவங்களாம் நீங்கள் இதெல்லாம் சொல்லலை நான், அங்கே படிக்கிறவன்னு விட்டு உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபேக்ட் வேணால் ஒன்றோட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், கான்செப்ட் ஒன்றுமே தெரியாது. கேட்டாக்க ஒரே வார்த்தை, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சோன்னா கதறுவானுங்க, ஐயோ இந்த கொஸ்டினில் எங்கேயுமே இல்லைன்னு போதே. அதுக்குள்ளே கான்செப்டுக்குள்ளே தான் இருக்குது பாரு. இதில் வேறு போராட்டம் வேறு, சென்டர்லாம் போன தடவை ஒரு சில சென்ட்ரு. அது மாதிரி அதாங்க லாஜிக். ஐயோ அதுக்கு தான் லைட் கலர் ட்ரெஸ் போடணும், முடிஞ்ச அளவு டார்க் போடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்குள்ள நம்ம ஊரில் போடவே கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுருக்கணும், நல்லது. சரியா? அடுத்தது இதெல்லாம் தான் இது விசிபிள் ரேஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டிலேயே அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்போல்லாம் எனக்கு இந்த நாலேஜெலாம் இல்லை, ஏன் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, டே அடுப்பு மஞ்சளாக எரியுது, சமையல் ஆகிறதுக்கு லேட்டாகும், நீ போய் கடையில் போய் சாப்பிட்டு போயிரு அப்படிம்பாங்க. அல்லது என்னை அவசரப்படுத்தக்கூடாதும்பாங்க. ஏன் மஞ்சள் எங்கே இருக்குது, இங்கே விசிபிள் ரேஸ்லேயே இங்கே ஃப்ரீக்குவென்சி கம்மி. அதே அடுப்பு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ப்ளூ கலரில் எரியும், அப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க. மஞ்சள் கலரில் எரியுது, சமையல் ஆகிறதுக்கு லேட்டாகும்னு சொல்லுவாங்க. அவங்க உணர்ந்து வச்சுருக்காங்க, ஏன் என்னன்னு தெரில அவங்களுக்கு, இவன் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதேமாதிரி சொல்லுவாங்க, அடுப்பு அமைய போகுது அப்படிம்பாங்க. மஞ்சளானா கம்மியான கேஸ் ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி கம்மியாக கிடைக்குது, அல்லது அடுப்பு பர்னர் சரியாக இல்லாட்டி மஞ்சளாக எரியும், போய் ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, சாப்பாடு லேட்டாகும், தெரிஞ்சிருக்கு. அதே நல்ல அடுப்பு எரிஞ்சதுன்னா என்ன ஆகும், எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஃப்ரீக்குவென்சி அதிகம், வயலட் கலரோ ப்ளூ கலரோ அல்லது கண்ணுக்கே தெரியாது, அடுப்பு எரியுதா இல்லையானே தெரியாது, அப்படின்னா நல்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், சீக்கிரம் சமையல் ஆயிரும். அவங்க இயற்கையை உணர்ந்துருக்காங்க. நம்ம காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோன்னு அதுவும் கேட்டு எல்லாம் கேட்டு போய் நடுவில் நிற்கிறோம், கார்பரேட்டோட அடிமையாக நிற்கிறோம். கார்பரேட் பொருளை வாங்கி தின்னுட்டு அவன் ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிட்டு எவனோ ஒரு கூத்தாடி பயலுக்கு ஓட்டை போட்டுட்டு நமக்குள்ளே சண்டையும் போட்டுக்கிட்டு உக்காந்துட்ருக்குறோம். சரியா? ரைட், இதுதான் இது விசிபிள். அப்படியே ரைட் சைடில் வாங்க, வேவ் லென்த் என்னாகும், குறையும். ஃப்ரீக்குவென்சி என்னாகும், அதிகமாகும். ஃப்ரீக்குவென்சி அதிகமான எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமாக கிடைக்கும். சரியா? அல்ட்ரா வயலட், இந்த எண்டில் வயலட் தானே, இந்த வயலட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும், ஃப்ரீக்குவென்சி கம்மி, அதோட ஃப்ரீக்குவென்சி அதிகமாகுது அல்ட்ரா வயலட் ரேஸ். ஃப்ரீக்குவென்சி அதிகம், எனர்ஜி அதிகமாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது அல்ட்ரா வயலட் ரேஸ். சூரிய ஒளி அல்ட்ரா வயலட் ரேஸ். சரியா? சூரிய ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியும், அது ஏதாவது பொருள் மேலே பட்டுக்கிட்டுச்சுனாக்கா அதோட ஃப்ரீக்குவென்சி மாறும், அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இவ்வளோ பேண்டு வித்து, அது பேண்டு வித்துனா ஸ்பெக்ட்ரம். 2G ஸ்பெக்ட்ரம்னா தெரியுதா, இந்த பாருங்க, இந்த பேண்டை தான் விற்றாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் 2Gனா செல்ஃபோனில். அந்த கதையை அரசியல் அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை பற்றி பேசுங்க. இதே தெரியாமல் இதில் வேறு ஒரு படம் எடுத்தானுங்க, காத்தியே விற்று ஊழல் பண்ணி சம்பாதிச்சிட்டானுங்க. 2G ஸ்பெக்ட்ரம் காத்தா? 2G ஸ்பெக்ட்ரம் காத்தா இது? அது என்னது, மின்காந்த அலை. அதை ஒரு கூமுட்டை எடுக்கிறான், அந்த 10 கூமுட்டை கை தட்டுறானுங்க. காத்தா இது?
கேஸோட நகர்வு தான் காற்று. இது கேஸ் நகருது. அது இதெல்லாம் புரிஞ்சுட்டு போய் சினிமா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அது மாதிரி ஆயிடும். அல்ட்ரா வயலட் ரேஸ் இவ்வளோ பேண்ட் இருக்குது. இங்கேருந்து இது வரைக்குமே அல்ட்ரா வயலட் ரேஸ் தான். இல்லை, அல்ட்ரா வயலட் ரேஸில் வயலட் ரேஸு நமக்கு விசிபிள், அதை தாண்டி போச்சு அல்ட்ரா வயலட். இதில் இதெல்லாம் லோ ஃப்ரீக்குவென்சியாக இருக்கும் லெஃப்ட் சைடில். இந்த லோ ஃப்ரீக்குவென்சி அல்ட்ரா வயலட்ஸு நல்லது நமக்கு. எதுக்கு? விட்டமின் டி ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். விட்டமின் டி எதுக்கு தேவை? போனு கால்சியமை போய் போனில் ஒட்ட வைக்கிறது அவர் தான். மணலுக்கு சிமெண்ட் மாதிரி பில்டிங்க்கு நீங்கள் என்ன தான் கால்சியம் தின்னாலும் விட்டமின் டி இல்லைன்னா போன் ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ போன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என்ன பண்ணணும்? வெயிலில் நடக்கணும், வெயிலில் போகணும், வரணும். சென்னையில் உள்ள கூமுட்டைங்க இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணு மட்டும் தான் தெரியும். இந்த ஓகே படம் பார்த்தீங்கல்ல, அப்புறம் க்ளவுஸ் ஃபுல்லாக மாட்டிக்குவாங்க. கேட்டால் ஸ்கின் என்ன ஆயிருமாம்மா? டேர் ஆயிருமா? டேன் ஆயிருமா? ஸ்கின்னு டேன் ஆனால் பரவாயில்ல, போனு டேர் ஆயிரும் கூமுட்டைங்க. அப்புறம் மேலே அந்த விளம்பரம் வருது பாருங்கள். இந்தியாவில் 80% மக்களுக்கு போன் வீக்காக இருக்குது, ஸோ கால்சியம் விட்டமின் டி டேப்லெட் சாப்பிடுங்க, விளம்பரம் வருது. சினிமாவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு கூமுட்டையா எலும்பு வீக் ஆகிடும். அப்புறம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுங்க போங்க. யூரோப்பியன்ஸ் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் வந்து கடற்கரையில் வந்துட்டு 2 பீஸில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு கேட்டால் அந்த மணலில் உள்ள ஆளுக்கெல்லாம் ஒட்டுச்சுன்னா நல்லது, ஆச்சா ஊச்சா. கூமுட்டைங்களா, அவங்க ஊரில் வெயில் கம்மி சரியா? விட்டமின் டி தேவைக்கா இங்கே வந்து மணலில் படுத்து கிடக்கிறான் 2 மாதம் 3 மாதம். நம்ம ஊரில் இயற்கையாகவே சூரிய ஒளி இருக்குது. இயற்கையாகவே வெயிலில் சுற்றிக்கிட்டே இருந்தாவே நல்லது. காலையிலையும் சாயந்தரமும் அட்லீஸ்ட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய விட்டமின் டியை செயற்கையாக காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இயற்கையாக கிடைக்கிறது எப்படி, செயற்கையாக கிடைக்கிறது எப்படி? வெயிலில் போனால் அது வந்து ஸ்கின்னு டேன் ஆயிருமா? அப்புறம் எலும்பு டேர் ஆயிரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் போய் செலவு பண்ணணும். விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். வாழ்க்கை இதை ஒரு சாமியார் சொல்லி கொடுப்பானுங்க முட்டா பயிலுங்க. கூமுட்டைங்க உங்கள்கிட்ட காசை பறிச்சுட்டு அவன்கிட்ட போய் ஐயோ சாமி சொல்கிறாரு இப்படி உட்காந்துருப்பானுங்க. நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்தா என்ன சொல்கிறது? இருந்தாலும் என்ன நம்மளை எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறான், டேய் நல்லா வாழணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நானும் எக்ஸ்ட்ராலாம் சொல்ல, நான் எதையுமே கண்டுபிடிக்கல. என்ன இருக்குது கண்டுபிடிச்சி புத்தகத்தில் வச்சுருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அவ்வளோதான். மற்ற இடத்துல நீ மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுப்பீங்க, நான் லைஃப்பில் இதெல்லாம் நம்ம செய்கிறதில்ல, இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆமாம் தானே? அடுத்தது விட்டமின் டி. சரி, ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸ் இது டேஞ்சரு. ஃப்ரீக்குவென்சி அதிகமாகுதா, அப்போ எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாக இருக்குமா? அப்போ ரோட்டில் போகிறோம், ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்னில் படுது. இப்போ ஒவ்வொரு செகண்ட் என்ன ஆகும்? நம்ம உடம்புல செல்ஸு டிவிஷன் ஆகுமா, 2ஆக பிரியுமா? பிரியும் போது தானே முன்னும் ப்ராப்பராக பிரியணும். நியூக்ளியஸு அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அதெல்லாம் ப்ராப்பராக பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நியூக்ளியஸ் பிரிஞ்சு அதுக்கப்புறம் காப்பி பண்ணணும் ப்ராப்பராக. ப்ராப்பராக காப்பி பண்ணி பிரியும் பொழுது அந்த ஹை ஃப்ரீக்குவென்சி எனர்ஜி போய் அதில் படுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அப்போ செல் பிரிதல் என்ன நடக்காது? ப்ராப்பராக நடக்காது. ஒரு மென்டல் செல் உருவாயிடும். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்த மாதிரி ஒழுங்கான ப்ராப்பராக என்ன ஆகாது? காப்பி ஆகி 2ஆக உடையாது. எது? செல்லு. அப்படி மூளை வளர்ச்சி இல்லாத செல்லுக்கு பேர் தான் என்னது? கேன்சர் செல். கரெக்டா? பயாலஜி ஜுவாலஜி சும்மா எனக்காக தலையாட்டுற மாதிரி இருக்குது. போய் படிங்க. கேன்சர் செல்னால் என்ன? வெளியிலேருந்து வரதா? வைரஸ் பாக்டீரியாவா? அது நம்ம செல்லே தான். செல் பிரிதலப்போ ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகி மியூட்டேஷன் நடந்து அரைகுறை செல்லாக ஃபார்ம் ஆகிடும். கேன்சர் ஃபார்ம் ஆகும். இந்த ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸை யார் பிடிச்சிக்குவா?
ஓசோன் படலம். ஓசோன் படலம் எங்கே இருக்குது? ஜாகிரஃபி பாருங்கள், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, ஜாகிரஃபிக்கு வந்துட்டோம். அரசியலும் போயிட்டு வந்துட்டோம். ஸ்பெக்ட்ரம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது தான். இதிலே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் உட்காந்துருக்கு. இதுதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் புரிஞ்சுன்னா அதுதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதை வச்சு தான் புதுசாக ஏதாவது பொருள் தயாரிப்பான். அதுக்கு ஒரு புக்கை உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் இதே தெரியாமல். இந்த யூபிஎஸ்சி படிக்கிறாங்க, பேசிக் என்னடானே தெரியாது. சரியா? அப்போ யூவி ரேஸ் எங்கே இருக்குது? ஸ்ட்ராட்டோஸ்பியரில், படையெடுக்கல. ஒரு லேயர் இருக்குன்னு பார்த்தோமா, என்னது? ஓசோன் லேயர். 3 ஓட்டு உடையும். ஒரு ஓட்டு வந்துட்டு 2ஆக உடஞ்சிரும். உடஞ்சி இந்த 2 ஓட்டு கூட போய் என்ன பண்ணும்? சேரும். O3 ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜிக்கு என்ன பண்ணும்? ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸை பிடிச்சிக்கும். அது ஒரு சமையல் பண்ணுறது தானே. புரியுது என்னென்னு? 3 ஓட்டுங்க, இல்லை ஒரு ஓட்டு உடையும். ஒரு ரூபா இங்கே வந்து சேர்ந்துக்கும், இன்னொரு ரூபா இங்கே வந்து சேர்ந்துக்கும். O3 ஃபார்ம் ஆயிரும். இந்த வேலை நடக்கணும்னா என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜிக்கு யூவி ரேஸை பிடிச்சிக்கும். எங்கே நடக்குது? ஓசோன். இந்த ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னாக்கா ஓசோனில் ஓட்டை விழுகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த ப்ராசஸ் போய் யார் பண்ணிடுவானுங்கன்னா, சிஎஃப்சின்னு இருக்குல்ல, அவர் போய் இந்த ப்ராசஸை தடுத்துடுவார். அப்போ இந்த ப்ராசஸ் நடக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஹை ஃப்ரீக்வென்சி யூவி ரேஸ் ஃபுல்லாக எல்லாம் பூமிக்கு வந்துடும். நம்ம ஸ்கின்னில் போடும், கேன்சர் வரும். புரியுதா? அடுத்தது இந்த கான்செப்ட்லாம் வச்சு போடுங்க. கான்செப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. டெட்டில் சொல்கிறேன். அடுத்தது எக்ஸ்ரே. இது ஒரு ரே. ஹாஸ்பிட்டல்லாம் போய் எக்ஸ்ரே எடுக்க போயிருக்கீங்களா? எக்ஸ்ரே ரூம் எங்கே இருக்கும்? தனியாக எங்கேயாவது வச்சுருப்பானுங்க. அல்லது அங்கேயே இருந்தாலும் உள்ளே போனோன்னு ஒரு இருட்டராக இருக்கும், அது உள்ள இன்னொரு இருட்டராக இருக்கும். அங்கே போவானுங்க. உள்ளே போனோன்னா அங்கே ஒரு ஸ்பெஷல் கோட்டு போட்டுக்குவான். சரியா? ஸ்பெஷல் கோட்டு போட்டுக்குவான் அவன். ஏன்னா நம்மளுக்கு செக் பண்ணுறன்ட்டு அவனுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுல்ல. அந்த ரேஸ் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த யூவி ரேஸை நம்ம மேலே பார்த்தா கேன்சர் வருதுன்னா, எக்ஸ்ரே அதோட ஃப்ரீக்வன்சி அதிகம். என்ன ஆகும்? பயங்கர டேஞ்சரு. அதெல்லாம் டார்க் ரூம் இருக்கும். எதுக்கு டார்க் கருப்பு கலர் ரூம் வச்சுருக்கான்? ரேஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். வெரி சிம்பிள். அங்கே ஒரு விஷயமே இல்லை. சரியா? கருப்பு கலர் கோட்டு தான் போட்டுக்குவான் அவன். அங்கெல்லாம் வச்சு எதுவுமே சாப்பிட மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்ச அங்கே கிராமத்தில் அந்த ஜிஹெச்சில் எக்ஸ்ரே ஒர்க் பண்ணவரெலாம் அவர் ஒரு சைக்கோ மாதிரி ஆகி சீக்கிரமே செத்து போயிட்டார். தனியாக இருக்கும் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் எக்ஸ்ரே ரூம். ஏன்? ஹை ஃப்ரீக்வென்சி. எக்ஸ்ரே எதுக்கு யூஸ் ஆகுது? எலும்பு முறிவு எதுவும் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எலும்பு இருந்ததுன்னா எக்ஸ்ரே பட்டு ரிட்டன் ஆயிரும். அங்கே ஏதாவது கேப் இருந்ததுன்னா எக்ஸ்ரே அது பாட்டில் ஊடுருவி அடுத்த பக்கம் போயிடும். ரிட்டன் ஆன இடத்துல எலும்பு நல்லாயிருக்கும், ரிட்டன் ஆகாத இடத்துல ஒரு விரிசல் மாதிரி இருக்கும். கிராக் ஆகிருக்குங்க, அவ்வளோதான். எக்ஸ்ரே கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து காமா ரேஸ். ஆல்ஃபா பீட்டாலாம் வந்துட்டு எனர்ஜி கிடையாது. ஆல்ஃபா பீட்டாலாம் பார்ட்டிகல்ஸ். ஒன்று புரோட்டானு, இன்னொன்று எலக்ட்ரான். சரியா? அதுக்கு தனியாக ஒரு பேராகிராஃபே வருது, அதில் பார்ப்போம். கேட்பாங்க எந்தெந்த ரேஸ் எங்கே யூஸ் ஆகுது. சரியா? மெயினாக குரூப் 1 இப்போ வர எல்லாத்துலேயுமே சயின்ஸ் அண்ட் டெக் கேட்குறான். யூபிஎஸ்சி சயின்ஸ் அண்ட் டெக்கு எல்லாம் இதுதான். இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் அது புரியும், எல்லாம் புரியாது, ஒரு மண்ணும் புரியாது. அடுத்தது காமா ரேஸ். ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது? அதிகம். வேவ் லென்த்து இருக்கிறதுலே கம்மி. எனர்ஜி அப்போ அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கிறதுலே பயங்கரமான எனர்ஜி இது. கேன்சர் செல்னால் என்னென்னு பார்த்தோம்? மென்டல் செல்லு, நமக்கு தேவையில்லாத செல்லு.
நல்ல செல்லாக இருந்து இப்போ லங்ஸ் செல்லுன்னு வச்சுக்கோங்க. நல்ல செல்லாக இருந்தால் என்ன பண்ணும், அதோட வேலையை ப்ராப்பராக செய்யும். வீட்டில் 2 குழந்தை இருக்குது. மூளை வளர்ச்சி நல்ல உள்ள குழந்தை, இன்னொன்று இல்லாது. மூளை வளர்ச்சி நல்லா உள்ள பையன் வளர்ந்து அவன் வேலையை செஞ்சு குடும்பத்துக்கு சம்பாரித்து கொடுப்பான். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை என்ன பண்ணும், அது வரல தண்டத்துக்கு சாப்பிட்டு சாப்பாடு இவனோட பல மடங்கு சாப்பிடாது அந்த குழந்தை. தப்பாக சொல்லலை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் குடும்பத்துக்கு அதனால் ஏதாவது பிரயோஜனம், அந்த குழந்தைய பார்த்துக்காரதுக்கு செலவு தான் அதிகம். முடிஞ்சால் என்ன பண்ணும், ஏதாவது கோவப்பட்டுச்சுன்னா டிவிலாம் தூக்கி உடச்சி விட்ரும். செலவு தான், பிரயோஜனம் இல்லை குடும்பத்துக்கு. அதே தான் இந்த கேன்சர் செல், மென்டல் செல் அப்படின்னு வச்சுக்கிறது. லங்ஸ் செல்லு, நல்ல செல்லு என்ன வேலை பண்ணும், ஆக்சிஜன் எடுத்து உள்ளே விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்து வெளியில் விடும். அப்போ நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த கேன்சர் செல் என்ன பண்ணுன்னா அந்த வேலையை செய்யாது. ஆனால் என்ன தெரியுமா பண்ணும், நல்ல செல்லு ஒரு நாளைக்கு 1-2 பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேன்சர் செல்லு 10 பிரியும். ஒரு செல்லு 10 பிரியும். 10 பிரியுன்னா என்ன பண்ணும், சாப்பாடு அதிகமாக. அப்போ நல்ல செல்லுக்குள்ளே சாப்பாடெல்லாம் இது பிடிங்கி தின்னுட்டு இது பெருகிடும், நல்ல செல்லெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும், லங்ஸ் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதுக்கான செல்லாம் காலி ஆயிரும். காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சிஜன் சப்ளை நம்ம உடம்பு கிடைக்காது, செத்து போயிடுவோம் மறுகையா. அப்படிதான், இதுதான் லாஜிக். என்ன சந்தோஷ், ஏன் சிரிக்கிறீங்க? என்ன இவ்வளோ தானே, என்னமோ ஆகா ஊகான்றானுங்க அப்படின்னு பார்க்குறீங்க. இவ்வளோ தான், ஒன்றும் இல்லை. சரியா? ஆமாம், அவ்வளோதாங்க. எல்லாமே என்னது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கக்கூடிய எனர்ஜி. 2 தானே இருக்குது பிரபஞ்சத்தில். என்ன, பரப்பொருள். இன்னொன்று எதுவுமே இல்லை. வெரி குட், வளர்ந்தத்தனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, இருக்கிறது 2 தான். ஒன்று எனர்ஜி, இன்னொன்று மேட்ரு. மேட்ரு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தோம் அந்த பிரபஞ்சத்தில்? 4%. மற்ற 96% என்ன இருக்குது, வெற்றிடம் தான், ஒன்றுமே இல்லை. அதான் ஸ்பேஸ், ஆகாயம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. மேலோகம், பூலோகம். மேலோகமா? மேலோகம் எங்கே இருக்குது? மேலோகம் சரியா? அப்போ அந்த மேகம் போச்சு, அதுக்கு மேலே அவர் இருக்கார். அதான் போயாச்சு. எங்கே வரைக்கும்? சூரியன் வரைக்குமே போயிடுச்சு சேட்டலைட்டு. ஆமாவா? இதெல்லாம் எங்கே இருக்குது? 10வது வரைக்கும் உள்ள புக்கில் தான் இருக்குது. இது அங்கங்கே பிச்சு போட்டு வச்சுருக்கானுங்க. நான் ஒன்றா சொல்லிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து. பாருங்கள், இதில் ஏதாவது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபிசிக்ஸ்லேயே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் தெரிஞ்சிடும். ஆமாவா? ஃபேனு எப்படி ஓடுது, பல்பு, கடிகாரம் ஓடுறது, பைக் ஓடுறது, எல்லாமே எங்கே ஃபிசிக்ஸு தான், அங்கே உள்ளது தான். எல்லாம் எங்கே இருக்குது? 10வது வரைக்கும் உள்ள புக்கில் கிடக்குது. எங்கே தப்பு நடந்திருக்கு? லட்சமாக செலவு பண்ணுறோம். என்னத்துக்கு? அந்த வார்த்தையை மந்திரமாக மனப்பாடம் பண்ணி ஓதிக்கிட்டு இருக்கோம். உங்கள் தப்பு இல்லை, நம்ம அப்பையிலேருந்து அந்த ராஸ்கல் பசங்க பண்ண வேலை அது. அதுதான் எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றணுன்றால இதை தான் பண்ணணும். இது புக்கிலே இருக்குது. ஒன்றும் ஒரு ஆணியும் முடுங்க வேணாம். சரியா? அடிக்கிற ஆணி என்ன பண்ணணும், கரெக்டாக அடிக்கணும். என்னது, வார்த்தையை புரிஞ்சு படித்தா எல்லோரும் எரிய வேலையாயிடுவோம். அடுத்து கரெக்டாக ஒரு 5 வருஷம், அது 6வதுலேருந்து ப்ராப்பராக நடந்துருச்சுன்னா அடுத்த 5வது வருஷம் நம்ம ஜப்பான் ஆயிடுவோம். சரியா? இதான் நடக்கணும். புரிஞ்சுச்சா என்னென்னு? இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம்? ரைட். இந்த அலை, எந்த அலையை நீங்கள் படித்தாலும் இதுதான் கேரக்டர். அலைனாவே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அலையாக ரெக்கார்ட் ஆகும். அதில் என்ன பார்த்தோம்? ஃப்ரீக்குவென்சி, வேவ் லென்த், 2 முக்கியமானது பார்த்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் புரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் வேவ் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் எத்தனை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? லெஃப்டில் இருந்து சொல்லுங்கள். வேவ் லென்த் அதிகமாக உள்ளதுலேருந்து சொல்லுங்கள். ரேடியோ வேவ், மைக்ரோவேவ்,
இன்ஃப்ராரெட், அடுத்தது விசிபிள் ரேஸ், அப்புறம் யூவி ரேஸ், எக்ஸ்ரே, அடுத்தது காமா ரே. 7 வேவ். சரியா? அதேமாரி விசிபிள் ரேஸில் வேவ் லென்த் அடிப்படையில் என்ன பார்த்தோம்? எது அதிகம்? வேவ் லென்த் அதிகம், ரெட்டு. விப்ஜிஆரை தலைகளாக போட்டுது. இது 7 ஒன்றா சேர்த்துனீங்கன்னா என்ன கிடைக்கும்? வெள்ளை. சரியா? அங்கே எனர்ஜி இல்லைன்னா என்னவா இருக்கும்? என்னவாயிரும்? அதான் கருப்பு. அவ்வளோ. அங்கே எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு கலரு. இல்லைன்னா இங்கே கருப்பு கேவலமாக ஏதாவது, வெள்ளை ஏதாவது உயர்ந்ததா? இதெல்லாம் சும்மா டுபாகூரா இவனுங்களாம் உருவாக்கி வச்சது, விற்று போனவனுங்க. சரி. ஏன் ஸ்கின்னு கருப்பாக இருக்குது? பயாலஜி முடித்தவங்க. டார்க்காக இருக்குது, கருப்புன்னு சொல்லக்கூடாது. ஸ்கின் ஏன் டார்க்காக இருக்குது? மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் ஸ்கின்னில் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது டார்க்காக இருக்கும். அப்படின்னா என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? அது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணலான்னு அர்த்தம். டார்க்லேருந்து லைட் ஆகிட்டே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்கின்னு லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படி தான். இது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வேலையை பண்ணுறவர் யார்? மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட். பிக்மெண்ட்னா செல்லு கிடையாது, அது ஒரு மாலிகுல், அவ்வளோதான். புரிஞ்சதா? ரைட். இதுதான் ஸ்பெக்ட்ரம் பேண்டு. வேவ் லென்த் இருக்குது. இது பாருங்கள், இது வரிசையாக அதோட வேவ் லென்த்து ஃப்ரீக்குவென்சி வச்சேன்னா அது வரிசையாக எடுக்கிறோமா? அதான் ஸ்பெக்ட்ரம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொன்னேன் ரேடியோ வேவ் இருக்குல்ல, இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியோ வேவ், இது ஒரு ஸ்பெக்ட்ரம். இதுலேருந்து லெஃப்ட் சைடில் வேவ் லென்த், இந்த ரேடியோ வேவுக்குள்ளேயே இங்கே வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், வர வர வேவ் லென்த் குறைஞ்சிட்டே வரும். இந்த பேண்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம். இந்த பேண்டு சடனாக இதுலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கும், அப்புறம் உடனே சடனாக அடுத்த வேவ்லேருந்து மாறும், அப்படி சொல்ல முடியாது. ரேடியோ வேவ்லேயே இதிலேருந்து இங்கே வேவ்லென்த் அதிகமாக இருக்கும், இங்கே வர வர வேவ்லென்த் குறையும். இங்கே இதுக்கு சொன்னேன்ல நான், எங்கே அல்ட்ரா வயலட் ரேஸு லெஃப்ட் சைடில் வேவ்லென்த் அதிகமாக இருக்குது, ரைட் சைடு போக குறைஞ்சு. ஆனால் இதிலேருந்து இது வரைக்குமே என்னது? யூவி ரேஸ் தான். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச், இது ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? இந்த ரேஞ்சிலேருந்து இது. அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இன்னும் பேசிக்கிட்டு ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஸ்பெக்ட்ரம் இங்கே வாடா, ஸ்பெக்ட்ரம்னு என்னென்னு சொல்கிறா. அதை சினிமாவே எடுத்து ஹிட் பண்ணிட்டானுங்களே, காற்றை விற்று ஊழல் பண்ணி சம்பாரிச்சிட்டான் 1.5 லட்சம் கோடி அப்படின்னு. அதுக்கு உட்காந்து கை தட்டுறான், எப்படி இருக்கும் அப்புறம்? ஆனால் இதெல்லாம் என்கிட்ட உட்காந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் பாவம். ஏன்னா எல்லாம் முட்டா பயிலாக இருக்கிறானுங்களா, அப்புறம் நீங்கள் வித்தியாசமாக இருப்பீங்க. அதில் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாளை ஏதாவது சொல்கிறான், அரசியல் பேசுகிறான், ஏதாவது சும்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டையில் ஏறாது. அப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இந்தங்க பாருங்கள், படமே போட்டுருக்கு பாருங்கள். கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது, மைக்ரோ ஓவனு, இன்ஃப்ராரெட்டு, விசிபிள் ரேஸு, லைட்ஸு, அல்ட்ரா வயலட் ரேஸ், அப்சர்வ்ட் பை தி ஸ்கின், யூஸ் ஃப்ளோரசன்ட் டியூப்ஸா, யூஸ்டு இன் ஃப்ளோரசன்ட் டியூப்ஸ் எதுலேயே யூஸ் ஆகிறாமா, ஸ்கின்னை அப்சர்வ் பண்ணுது, போனில் உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறது, காமா ரேஸ். ஆல்ஃபா பீட்டாலாம் வந்துட்டு இது அதை பார்ப்போம்.